ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு தோசை தான் பண்ண போகிறோம். அந்த தோசை பார்த்திங்கன்னா வெறும் 3 பொருள் வச்சு ரொம்பவே சூப்பராக பண்ணிடலாம். அதுக்கு காம்பினேஷனாக ரொம்பவே டேஸ்ட்டான பூண்டு சட்னியும் பண்ண போகிறோம். இந்த தோசை கிறிஸ்பியாக ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும், ஊத்தாப்பம் ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனுக்கு கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தோசை பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி நார்மல் ரவை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த ரவை இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக வச்சுருவோம். அடுத்து இன்னும் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு நான் அவல் எடுத்திருக்கேன். நான் அன்றைக்கி வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெள்ளை அவலை அந்த பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு வெள்ளை அவல் கரெக்டாக இருக்கும். இதையும் ஒரு 2 டைம் நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதையும் தனியாக ஊற வச்சுருவோம். ஒரு 20 நிமிஷம் ஊறிட்டுருக்கட்டும். இந்த ஊறிட்டுருக்க டைமில் நம்ம பூண்டு சட்னி எப்படி ரெடி பண்ணலாங்கிறதையும் அதையும் குயிக்காக பார்த்துக்கிடலாம். இப்போ நம்ம பூண்டு சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடானதும் நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 பல் அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 25 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அதில் ஒரு 10 போல் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் சேர்ந்து நல்லா கலந்து ஒரு நிமிஷத்தை வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம காரத்துக்கு மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். வரமிளகாய் தான் ஆட் பண்ண போகிறோம். நான் இதில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குனால 4 மிளகாய் ஆட் பண்ணுறேன். உங்களோட காரத்துக்கு தக்கன நீங்கள் மிளகாய் கூட்டவோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா வதக்கி ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னியில் பார்த்திங்கன்னா நம்ம புளி ஆட் பண்ணதுனால நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம தாராளமாக 2லேருந்து ஒரு 3 நாள் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம், வத்தல் எல்லாமே போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுருவோம். அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு தோசைக்குள்ளே பேட்டரும் நல்லா ஊறி ரெடி ஆகிருச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம். பார்த்திங்கன்னா ரவை எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை அந்த மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றி அரைச்சிக்கலாம், தேவைப்படலைன்னா அப்படி கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ரவையை நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்ல வலுவலுன்னு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச அவலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவளை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிடுவோம். உங்களுக்கு தயிர் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் தயிர் ஆட் பண்ண டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நான் 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்ல வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதே பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதையும் நம்ம ரவை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதோடு சேர்த்து ஊற்றிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு எனக்கு ரொம்ப கட்டியாக இருக்கனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா கழுவி ஊற்றிருக்கேன். தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். நம்ம ஆப்ப சோடா தான். இது உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாவை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சு லைட்டாக கொஞ்சம் நேரம் புளிக்க வச்சிட்டிங்கன்னா தோசை அதுவும் சூப்பராக இருக்கும். நான் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியதுனால நான் சமையல் சோடா சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தோசை மாவு பதத்துக்கு மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு.
இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு சட்னிக்கு வதக்கி வச்சது எல்லாமே நல்லா ஆறி ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிடுவோம். மாற்றிட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துவோம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை தாளிப்பு மட்டும் ஊற்றிட்டா நமக்கு சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆயிரும். அதுக்கு கடாயில் நான் வந்து 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானது கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தது கொஞ்சமாக உளுத்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தப்பருப்பு எல்லாம் நல்லா செவந்து வரவும் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதோடு ஆட் பண்ணிக்கிடுவோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ட்ராவல் டயத்துக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எனக்கு அலசி ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நமக்கு ரொம்பவே சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆகிருச்சு. இப்போ சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோம். தோசையும் அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து தொடச்சிட்டிங்கன்னா நமக்கு கிறிஸ்பியான தோசை வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இதோட தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா நைஸாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் தோசை வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடு சூப்பராக வெந்துருச்சு. நல்ல கிறிஸ்பியான நமக்கு தோசை வந்து கிடச்சிருச்சு. இதே மாவு வச்சு நான் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஊத்தாப்பமும் நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன். அதுவும் பாருங்கள், அதுவுமே பஞ்சு மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ரொம்ப ரவுண்டாக தேய்க்காமல் அப்படியே ஊற்றினாலே அதுவே நல்லா பாருங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். நம்ம வந்து இந்த மாவு வந்து அரைச்சி புளிக்க வச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ப சோடா சேர்த்துருக்கனால அது வந்து பபுள்ஸ் மாதிரி வந்து நம்மளுக்கு எப்படி நம்ம அரைச்சி புளிக்க வச்சா தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி கிடச்சிரும். நம்மளுக்கு வீட்டில் தோசை மாவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தோசை இந்த சட்னி பண்ண உண்மையுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபின்னு கூட சொல்லலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு இந்த தோசை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தோசையும் பார்த்திங்கன்னா ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கமும் இதே மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான நமக்கு ஒரு தோசை ரெடி ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து தோசை சூப்பராக பஞ்சு மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிருச்சு. அதே மாதிரி வச்சு கிறிஸ்பியான தோசையும் ஊற்றியாச்சு. அது காம்பினேஷனாக பூண்டு சட்னி சேர்த்து சாப்பிடும் ரொம்பவே வேறு லெவலில் இருந்துச்சு சொல்லலாம். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.